எலக்டோரல் பாண்ட் பிரச்சனை பெரிய பூதாகரமாக மறுபடியும் வெடிச்சிருக்கு. இப்போது இந்த எலக்டோரல் பாண்டுனா என்ன? இப்போது இந்த எலக்டோரல் பாண்டு தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்கிற தீர்ப்பு என்ன? அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு சில தகவல்களை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கு. இந்த தகவல் எல்லாம் எந்த தன்மையை கொண்டது? இதை எல்லாத்தையும் சுற்றி வர்ற ஃபேக் நியூஸ் எல்லாம் என்ன? கூடவே ஏன் நம்ம பிஜேபியை அதிகமாக கேள்வி கேட்குறோம்? ஏன் பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இவ்வளவு கோடிகளை எலக்டோரல் பாண்டாக கட்சிகளுக்கு கொடுக்குது? இதை எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது யூட்டன், நான் ராமசாமி ஜெயபிரகாஷ். எலக்டோரல் பாண்ட்னா என்ன அப்படின்றதுக்கு நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். அந்த வீடியோவை இங்கே கீழே லிங்க்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். முழுமையாக வேணும், டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா அதை பாருங்கள். இது எப்படி வந்தது, இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டெல்லாம் என்ன, அதை எல்லாத்த பற்றியும் அந்த வீடியோவில் இருக்கும். இப்போ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, எலக்டோரல் பாண்டுனா ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். இது கிட்டத்தட்ட டிடி மாதிரி தான், டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கிற மாதிரி. ஏற்கனவே அக்கௌண்ட்டில் நம்மக்கிட்ட பணம் இருக்கும். அந்த பணத்தை வச்சு நம்ம ஒரு செலான் எழுதிட்டு இதுக்கு இந்த ரூபாய்க்கு டிடியாக கொடுங்க அப்படின்னு வாங்குறோம்ல, அதே மாதிரியான ப்ரொசீஜர் தான் எலக்டோரல் பாண்டுக்கும். நம்மக்கிட்ட ஏற்கனவே பணம் இருக்கும், அதில் ஒரு பேச்சுக்கு 1 கோடி ரூபாய் எக்ஸ்ன்ற கட்சிக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 1 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்டாக எனக்கு கொடுங்க அப்படின்னு பேங்க் எலக்டோரல் பாண்டாக 1 கோடி ரூபாய்க்கு நமக்கு ஒரு காப்பியை கொடுத்துரும், ஒரு லெட்டர் கொடுக்கும். இப்போ இந்த லெட்டரை நான் எடுத்துகிட்டு போய் எனக்கு வேண்டிய கட்சி, எனக்கு விருப்பமான கட்சியாக இருக்கிற கட்சிகிட்ட கொடுத்துருவேன். இந்த எக்ஸ் கட்சி இவங்கக்கிட்ட கொடுத்த உடனே இவங்க அதை பேங்க்கில் கொடுத்து பணமாக அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் வாங்கிப்பாங்க. இவ்வளோதான். இதுதான் எலக்டோரல் பாண்ட். இப்போ இதில் என்னென்னா வெளிப்படைத்தன்மையே இல்லாமல் நான் வாங்குறேன் இல்லையா இந்த எலக்டோரல் பாண்ட், இந்த எலக்டோரல் பாண்ட் வாங்கி நான் யாருக்கு கொடுக்குறேன் அப்படின்றது நான் சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி எந்த கட்சியெல்லாம் பணம் வாங்கியிருக்குல்ல, என்கிட்டேருந்து ஒரு கட்சி பணம் வாங்கியிருக்குல்ல, அந்த கட்சியும் நான் ராமசாமி கிட்ட தான் பணம் வாங்கினேன் அப்படின்றதும் அவங்க சொல்ல தேவையில்லை. இது மாதிரி அனைத்துமே மறைமுகமாகவே நடக்கக்கூடிய ஒரு மெத்தடு தான் எலக்டோரல் பாண்ட். இது சட்டவிரோதமாக அப்படின்னெல்லாம் கிடையாது, எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் சட்டத்துக்கு உட்பட்டு இது உருவாக்கப்பட்டு இருந்தாலுமே இது சட்டவிரோதமான செயல்களுக்கோ அல்லது கொடுக்கல் வாங்கல், குவிட் ப்ரோகோ அப்படின்னு லீகல் டேர்ம்ஸில் சொல்கிறாங்க. அதாவது ஒரு கட்சி, ஆட்சியில் இருக்கும் ஒரு கட்சி பணம் வாங்கிக்கிட்டு சில கைமாறுகளை கம்பெனிகளுக்கு கொடுக்கறது அப்படின்ற மாதிரி, இல்லைன்னா ஒரு சில கம்பெனிகளெல்லாம் செஞ்ச தப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு பணம் கொடுத்து தப்பிச்சுக்குது, இந்த மாதிரியான முறைகளுக்கெல்லாம் இது வழிவகுக்கும் அப்படின்னு தான் இது மேலே இருக்கிற விமர்சனம். டிரான்ஸ்பரன்சியே இல்லை, வெளிப்படைத்தன்மையே இல்லைன்னா மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு எப்படி தெரியும், இப்படின்றதெல்லாம் இது விமர்சனமாக இருந்ததுனால இந்த விஷயத்தை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பல ஆண்டுகள் இது தொடர்ச்சியாக போராட்டம், சட்ட போராட்டமெல்லாம் நடத்தப்பட்டு கடைசியாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, இது அன்கான்ஸ்டிடியூஷனல், சட்டவிரோதமானது எலக்டோரல் பாண்ட்ஸு அப்படின்னு சொல்லி, வெளிப்படைத்தன்மை வேணும்னா எலக்டோரல் பாண்ட்ஸ் இருக்கக்கூடாது. அதனால் யார் எவ்வளோ ரூபாய்க்கு பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, எந்த கட்சிகளுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி கட்சிகள் சார்பில் இருந்தும் எந்தெந்த கட்சிகளெல்லாம் எந்த கம்பெனிக்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கு இப்படின்றதெல்லாம் தெரியணுன்றதுனால இது அனைத்து தகவல்களையும் பப்ளிக்கில் வைங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு உத்தரவு போட்டுச்சு. ஏன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இது எலக்டோரல் பாண்ட் இஷ்யூ பண்ணுற ஒரே பேங்க், மோனோபோலி. அவங்களுக்கு அவங்கள தவிர வேறு யாருமே எலக்டோரல் பாண்ட் இஷ்யூ பண்ண முடியாது. அது மாதிரியாக ஏற்பாடு இது. இப்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, முடியாது, எங்களால் உடனடியாக தகவலெல்லாம் தர முடியாது, எங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் வேணும், அவ்வளோ நாள் அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு மிகப்பெரிய கண்டனங்கள், கிரிட்டிசிசம் எல்லாமே எழுந்தது. சுப்ரீம் கோர்ட்டும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துரும் அப்படின்னு நிறைய எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருச்சுன்னா, அதெல்லாம் முடியாது, நீங்கள் தகவல்களை உடனே தரணும் அப்படின்னதுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தரப்புல இருந்து ஒரு வாதம் வைக்கிறாங்க. அது என்ன வாதம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நிறையா கம்பெனி நிறைய பாண்டு வாங்கியிருக்காங்க, அது நிறைய கட்சிகளுக்கு போய் சேர்ந்துருக்கு. இந்த கம்பெனிக்கிட்ட இருந்து இந்த கட்சிக்கு தான் பணம் போயிருக்குன்றதை நாங்கள் வெரிஃபை பண்ணி கரெக்டாக மேட்ச் பண்ணி சொல்லலைன்னா அது தப்பாக போயிடும், அது நிறைய பிரச்சனைகளை வழிவகுக்கும், அதனால் எங்களுக்கு இதுக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்டோன்னே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, பரவாயில்ல, நீங்கள் அதை எல்லாத்தையும் தனித்தனியாக கொடுங்க, மேட்ச் பண்ணி அப்புறம் கொடுங்க அப்படின்னு சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த தகவலையே தர முன் வந்திருக்கு. இப்போ அந்த தகவலை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. இந்த தகவல் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபார்மேட்டில், ஒரு ஃபைலில் வெறும் என்னென்ன கட்சிகள் எவ்வளோ ரூபாய்க்கு எலக்டோரல் பாண்டாக என்னென்ன தேதிகளில் வாங்கியிருக்காங்க, வரவு வந்திருக்கு அவங்களுக்கு அப்படின்றது மட்டும் ஒரு டாக்குமெண்ட். இன்னொரு டாக்குமெண்ட் இருக்குது, என்னென்ன கம்பெனிகள் எவ்வளோ ரூபாய்க்கு எலக்டோரல் பாண்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றது மட்டும். ஒரு பக்கம் கட்சிகளுக்கு வந்த எலக்டோரல் பாண்டின் மதிப்பு,
இன்னொரு பக்கம் கம்பெனிகள் வாங்கின எலக்டோரல் பாண்டின் மதிப்பு, இது 2 மட்டும்தான் இருக்குது. இதில் இருக்கிற பாண்டு தான் இந்த கட்சிக்கு போய் சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த மேட்ச் பண்ணி இவங்க கொடுக்கல. மேட்சிங் டாக்குமெண்ட்டாக இது வரல, ரெண்டுமே தனித்தனியாக வந்திருக்கு. இப்போது சுப்ரீம் கோர்ட்டு அதுக்குமே இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் டேட்டா வேணும், எங்களுக்கு மேட்ச் பண்ண டேட்டாவும் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. ஸோ இனிமேல் தான் மேட்ச் பண்ண டேட்டா வரப்போகுது. அட் திஸ் மொமெண்ட் இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல்களை வச்சு அனுமானத்தின் அடிப்படையில் ஒரு கம்பெனி இவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்துருக்கு, இருக்கிறதுலே அதிகப்படியான பணம் பிஜேபி தான் வாங்கியிருக்கு. அப்படின்றப்போ இந்த பணம் பிஜேபிக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அனுமானத்தில் தான் அதிகப்படியான கிரிட்டிசிசம் வைக்க முடியுமே தவிர, நேரடியாக யாருமே பிஜேபின்னு கூட இல்லை, மற்ற கட்சிகள் எடுத்துக்கிட்டால் கூட, திமுக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டா இருந்தாலும் சரி, இது மாதிரி எந்த பெரிய கட்சி அதிகமாக எலக்டோரல் பாண்டில் பணம் வாங்கின கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த கம்பெனிக்கிட்டேருந்து போன பணம் இந்த கட்சிக்கு தான் போயிருக்கு அப்படின்றது இப்போ சொல்கிறது எல்லாமே அசம்ஷன் அடிப்படையிலையும் இல்லைன்னா ஸ்பெக்குலேஷன் அடிப்படையிலையும் மட்டும்தான் இருக்குமே தவிர, அது பேக்டு பை எவிடன்ஸாக இருக்காது. அட் திஸ் மொமெண்ட் இந்த டாக்குமெண்ட்டை மேட்ச் பண்ணி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் தெரியும். இதில் யார் யாருக்கு பணம் கொடுத்துருக்காங்க, என்ன தேதிகளில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னா, பவர். யாருக்கிட்ட அதிகமான பவர் இருக்குது, எந்த கட்சியாக வேணால் இருக்கட்டும். இப்போ திமுகவாக இருக்கலாம், இல்லை திமுகவை விட அதிகம் வாங்கின பிஜு ஜனதா தளமாக இருக்கலாம், இல்லை அதையும் விட அதிகமாக வாங்கின திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கலாம். இது எல்லாமே ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும் கட்சிகள். ஒரு மாநிலத்தை தாண்டி வெளியெல்லாம் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு செல்வாக்கு இல்லை. ஆம் ஆத்மி கட்சியை எடுத்துக்கிட்டால் வேணால் 2 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2மே சிறிய அளவிற்கான மாநிலங்கள். இப்போ இதை தவிர மீது எல்லாமே சிறிய நிலப்பரப்பிற்குள்ள ஒரு மாநிலத்துக்குள்ளே சுருங்கி இருக்கும் கட்சிகள். இப்போ இவங்களுக்கு இருக்கிற பவரை விட ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கும் பாஜகவின் பவர் அதிகம். அதே மாதிரி பல மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கும் கட்சியும் பாஜக தான். அப்படி இருக்கிறப்ப அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்றது ஒரு கேள்வி. இப்போது அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இவங்க என்ன மாதிரியான வேலைகளெல்லாம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதுக்கு ரொம்ப முக்கியமாக ரொம்பலாம் போக தேவையில்லை. இப்போ வந்திருக்கிற லிஸ்ட்லேயே முக்கியமாக இருக்கிற கம்பெனிகளை எல்லாம் பாருங்கள். முதல்ல ஃபியூச்சர் கேமிங். இந்த கம்பெனி 1368 கோடி ரூபாய் கொடுத்துருக்கு. இது ஏன் 1368 கோடி ரூபாய் கொடுத்துருக்கு அப்படின்னா, அந்த கம்பெனியின் மேலே நிறைய முறைகேடு வழக்குகள்லாம் இருக்குது, நிறைய மணி லாண்டரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்குது. அந்த நிறுவனத்தின் ஃபவுண்டர் அவரோட மகனே பிஜேபியில் போய் சேர்ந்துருக்காரு. இப்போது அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் இது மாதிரியெல்லாம் வருது அப்படின்றப்போ, இங்கேருந்து இந்தியாவிலேயே அதிகமாக ஒரு கம்பெனி அது டொனேஷன் கொடுத்துருக்கு, எலக்டோரல் பாண்டு வாங்கியிருக்கு அப்படின்னா 1368 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கு அப்படின்னா அது ஃபியூச்சர் கேமிங் தான். இப்போ இது எல்லாத்துக்கும் தொடர்பே கிடையாது, இது எல்லாமே தொடர்பற்ற சம்பவங்கள் அப்படின்னெல்லாம் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி தான் அடுத்து இருக்கிற கம்பெனி, அடுத்து மேகா இன்ஜினியரிங் கம்பெனி. இந்த கம்பெனிக்குமே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த கம்பெனிக்கு போகுது. இன்னொரு சைடு எலக்டோரல் பாண்ட்ஸாக பல கோடிகள் பணம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நம்ப முடியும்? அதே மாதிரி வேதாந்தா 402 கோடி ரூபாய்க்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆனால் வேதாந்தா மேலே ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறாங்க. ஒரு சிந்திய உதாரணம், பெரிய அளவுக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கேஸுன்றதுனால அதை முதல்ல சொல்கிறேன். வேதாந்தா மேலே ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் என்னென்னா, வேதாந்தா ஒரு கம்பெனியை வாங்குது. அந்த கம்பெனி 9300 கோடி ரூபாய்க்கும் மேலான பணத்தை கடனாக வச்சுருக்கு. இப்போ வேதாந்தா வாங்கிட்டு அந்த பணத்தை தர முடியாது, திருப்பி தர எங்களால் இயலாது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ரைட் ஆஃப் பண்ணணும், வெய்வர் பண்ணணும் அப்படின்றது மாதிரியான முயற்சிகள் எல்லாம் அதை நோக்கி நகர்த்துறாங்க. அப்படி நகர்த்துறதை கேட்ட உடனே இப்போ இதுக்கு எதிராக ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு இதை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு அந்த மனு கேட்குது. இப்போது எலக்டோரல் பாண்ட் சிஸ்டம் இருக்குது, பணம் வந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வாபஸ் வாங்குறாங்க. இப்போது இந்த பணம் வாங்கினதுக்கும் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வாபஸ் வாங்கினதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அதே மாதிரி வேதாந்தா மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. மைனிங்கில் அவங்க நிறைய முறைகேடுகள் பண்ணியிருக்காங்க, நிறைய டாக்ஸ் எவேஷன் பண்ணியிருக்காங்க
அப்படின்னெல்லாம் வந்து அவங்க மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனால் அடுத்து டைரெக்டாக அவங்களுக்கு வந்து ஒரு மைனிங் லைசன்ஸ் கிடைக்குது, அதுக்கான என்வரான்மெண்டல் கிளியரன்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி வேதாந்தா மேலே இன்னொரு குற்றச்சாட்டு வருது. அது என்னென்னா என்விரான்மெண்டல் நார்ம்ஸ், இந்த என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலுக்கான நிறைய கைட்லைன்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இந்த ரூல்ஸ் எல்லாம் தளர்த்துறதுக்கு வேதாந்தா வேலை பார்க்குது அப்படின்னு அது மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்படியான குற்றச்சாட்டுகள் இருக்கிறப்பவே வந்து எலக்டோரல் பாண்ட்ஸ் தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது. இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்விரான்மெண்டல் ரேங்கிங்கில் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் இன்றைக்கு தேதிக்கு இந்தியா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா 180வது இடம். சரி, நமக்கு கீழே யாராவது இருப்பாங்க, 200 நாடுகளுக்கு பக்கம் இருக்கு இல்லையா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. இந்த பட்டியலில் கணக்கு வச்சிருக்கிறதே 180 நாடுகளுக்கு தான். அதில் வந்து 180வது நாடாக இந்தியா இருக்குது. ஆனால் இது எல்லாமே தொடர்பற்ற சம்பவங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா வேதாந்தா மேலே ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்குது. அவங்க வந்து என்விரான்மெண்ட் இம்பேக்ட் இதெல்லாம் வந்து தளர்த்துங்க, என்விரான்மெண்ட் ரெகுலேஷன்ஸை தளர்த்துங்க அப்படின்னு ஒரு பக்கம் வேலை பார்க்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் டாக்ஸ் எவேஷன் பண்ணுறாங்க, மைனிங்கில் நிறைய முறைகேடுகள் நடக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. கூடவே மைனிங் லைசன்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. இன்னொன்று நம்ம தூத்துக்குடியில் இருக்கிற பிளான்ட்டை வந்து மூடிட்டாங்க. ஸ்டெர்லைட் பிளான்ட்டு வேதாந்தாவோட பிளான்ட்டு தான் இது. இந்த பிளான்ட்டை மூடிட்டாங்க. அதை திருப்பி திறக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அடிக்கடி கேஸ் போய்கிட்டே இருக்குது. கேஸ் போயிட்டே இருந்து ரொம்ப சமீபத்தில் கூட வந்து தமிழ்நாடு அதை மூடினது செல்லும், மெட்ராஸ் ஹைகோர்ட்டு சொன்னது கரெக்டு தான் அப்படின்னாலாம் சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. இதுக்கு வந்து மேல்முறையீடு அப்படின்னு அப்பீல்ன்ட்டு நிறைய வாட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கடந்த சில ஆண்டுகளாகவே போய்கிட்டே தான் இருந்தாங்க. இப்போ இதுக்கும் இந்த எலக்டோரல் பாண்டில் பணம் வந்ததுக்கும் இதுக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லை. இது எல்லாமே தொடர்பற்ற சம்பவங்கள், அனைத்துமே நேர்மையான இன்டென்ஷன்ஸ் கூட மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னலாம் சொன்னால் எப்படி நம்புறது? அது கூடவே வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா வந்து எல்லா கட்சிகளும் தானே வாங்கியிருக்கு. இப்போது காங்கிரஸ் பாஜகவை எதிர்க்கும் கட்சி வாங்கியிருக்கு, திரிணாமுல் காங்கிரஸ் பாஜகவை எதிர்க்கும் கட்சி எலக்டோரல் பாண்டில் பணம் வாங்கியிருக்கு. இது மாதிரி எல்லா கட்சிகளும் வாங்கியிருக்கு. திமுகவாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு நிறைய கட்சிகளெல்லாம் வாங்கியிருக்கு இல்லையா. எல்லா கட்சிகளுமே வந்து பாஜகவை எதிர்க்கும் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவங்களும் தானே எலக்டோரல் பாண்டு வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஏன் பாஜகவை விமர்சனம் செய்ய வேண்டும் அப்படின்ற கேள்வி வரும். இப்போ இந்த கேள்வி வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்து எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமான காரணம் என்ன, பாஜகவை ஏன் கேள்வி கேட்க வேண்டும் அப்படின்னா, இந்த திட்டத்தை வந்து முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்படி ஒன்று கொண்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வந்ததே பாஜக தான். அப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து அதை எதிர்த்து பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதை பல்வேறு கேள்விகளுக்கு உட்படுத்தினாங்க. இப்போ அதுக்கப்புறம் அவங்க வந்து வாங்கியிருக்காங்களா எலக்டோரல் பாண்டில் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கியிருக்காங்க. இப்போது அதுக்கு வந்து கேள்வி கேட்கறது அப்படின்றதுலலாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டால் தயவு செஞ்சு கேளுங்க. இப்போது இதில் அதிகப்படியான பவரும் இன்ஃப்ளூயன்ஸும் யாருக்கிட்ட இருக்கோ அந்த கட்சிக்கிட்ட தான் கேள்வி கேட்க முடியும். அந்த கட்சிக்கிட்ட தான் முதல்ல கேள்வி கேட்கணும். அந்த கட்சியை நான் விட்டு விடுவேன், அந்த கட்சியை பற்றி நான் எதையுமே பார்க்கவே மாட்டேன், அதுக்கப்புறம் 2வது 3வது இடத்துல இருக்கிற கட்சிகளோ அல்லது மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும் கட்சிகளையோ மட்டும்தான் கேட்பேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மரியாதையாக சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு அறிவிலித்தனம். இல்லை, மரியாதையற்ற தன்மையில் சொல்லணும்னா இன்னும் கடுமையான சொற்களை கூட பயன்படுத்த முடியும். ஏன்னா மற்ற கட்சிகளை கேட்கக்கூடாது அப்படின்றது அல்ல வாதம். பாஜகவை கேட்கக்கூடாது, கேட்கவே மாட்டேன் அப்படின்ற ஆட்களுக்கு சொல்கிற பதில்ன்றதுனால அது வந்து கடுமையாகத்தான் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ இல்லை, நான் எல்லா கட்சிகளும் கேட்குறேன், பாஜகவை கடுமையாக சாடுகிறேன், கூடவே மற்ற கட்சிகளையும் கேட்குறேன், திரிணாமுல் காங்கிரஸை கேட்குறேன், திமுகவை கேட்கிறேன், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை கேட்கிறேன் அப்படின்னு இருக்கிற ஆட்கள்னாலெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கொள்கையாகவே நான் பணத்தை வாங்க மாட்டோம், எலக்டோரல் பாண்டாக நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கேஸை நடத்துனதில் முக்கியமான பங்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்குது, சிபிஎம்க்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரியாக ஒரு கட்சி இருக்குது, அந்த பின்புலத்தை கொண்டவர்கள் எல்லாரையுமே நான் கேள்வி கேட்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு அடிப்படை நேர்மையோடு இருக்கும் ஆட்கள் கேள்வி கேட்கறதுல தப்பே இல்லை. இது எதுவுமே இல்லாமல் ஒரு சார்பை வச்சுக்கிட்டு அந்த சார்பை தான் இருக்கும் தரப்பை நியாயப்படுத்துறதுக்காக தன் தரப்பில் இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் மறைச்சிட்டு மற்ற கட்சிகளை மட்டும்தான் கேள்வி கேட்பேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசும் ஆட்களுக்காக தான் இந்த பதில். அது கூடவே இன்னொரு முக்கியமான ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணணும். அது என்னென்னா, இந்த மாதிரியாக மற்ற கட்சிகள் பணம் வாங்குவதற்கு வாய்ப்பை திறந்து விட்டதே, அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததே பாஜக தான். அப்படி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான பணத்தையும் இவங்க தான் வாங்கிக்கிறாங்க. அந்த காரணத்தினாலையும் இவங்க கிட்ட தான் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இதிலே இன்னொரு ஃபேக் நியூஸும் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா,
பிஜேபி வந்து 11,500 கோடி ரூபாய்க்கு மேலே எலக்டோரல் பாண்டாக வாங்கியிருக்கு அப்படின்னு சன் டிவிலேயே இது வந்து போட்டிருந்தாங்க. அவங்களோட ட்விட்டர் பேஜில், அதில் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏபிபி நாடு போட்டிருந்தாங்க. அந்த கட்சிக்காரர்கள், திமுக கட்சிக்காரர்கள் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இது மாதிரி பிஜேபி வந்து 11,500 கோடி ரூபாய் வாங்கியிருக்கு எலக்டோரல் பாண்டில்ன்றது பரவலாக பல்வேறு தரப்பினர், பல்வேறு கட்சிக்காரங்க எல்லா இடத்துலையும் இது வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து உண்மை இல்லை. பிஜேபி எலக்டோரல் பாண்டு மூலயமாக அவங்களுக்கு வந்த பணம் 6,060 கோடி ரூபாய். இந்தியாவிலேயே பிஜேபி வாங்கின பணம் தான் அதிகம். மற்ற எல்லா கட்சிகளையும் வாங்கினதை விட பிஜேபி வாங்கினது பல மடங்கு அதிகம். 47%, மொத்த மதிப்பில் 47% பிஜேபின்ற ஒற்றை கட்சி வாங்கியிருக்கு. அதெல்லாம் உண்மை தான். ஆனால் 12,000 கோடி இல்லை, 11,500 கோடி ரூபாய் இல்லை, 6,060 கோடி ரூபாய். அந்த நம்பரை தப்பாக தான் நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவல் மதிப்பை விட 2 மடங்கு அதிகமாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரியான ஃபேக் நியூஸ் தான் திமுகவுக்கு எதிராகவும் பரவிக்கிட்டு இருக்கு. திமுகவுக்கு 639 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்டு மூலயமா வந்திருக்கு. ஆனால் அதில் வந்து என்ன ஃபேக் நியூஸ் வருது அப்படின்னா, திமுகவுக்கு எலக்டோரல் பாண்டு மூலயமாக 1,230 கோடி ரூபாய் வந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த மதிப்பை 2 மடங்காக்கி அப்படி ஒரு ஃபேக் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இதை வந்து பிஜேபி தரப்புல இருந்தெல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதை வச்சு ஒரு நேரேட்டிவும் செட் பண்ணாங்க. என்னன்னா, திமுக வந்து ஒரே மாநிலத்தில் இருக்கும் கட்சி தான், ஆனால் ஒரே மாநிலத்தில் இருக்கும் கட்சி வந்து 1,230 கோடி ரூபாய் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதே வந்து இந்தியா முழுமையிலையும் வந்து பிஜேபியோட ப்ரெசன்ஸ் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ பிஜேபி கலெக்ட் பண்ண அமௌண்ட் பாருங்க, ஒரு மாநிலத்துக்குன்னு நீங்கள் வந்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 136 கோடி ரூபாய் தான் வரும், இல்லை 163 கோடி ரூபாய் தான் வரும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு கணக்கை சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது மாதிரியான பிரச்சாரங்களும் தவறான செய்திகளின் அடிப்படையில் சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கிற இந்த 2 தனித்தனியான தகவல்கள், எந்த கட்சிகளெல்லாம் வந்து எலக்டோரல் பாண்டில் பணம் வாங்கியிருக்கு அப்படின்ற தகவல்களையும், எந்த கம்பெனியெல்லாம் வந்து எலக்டோரல் பாண்டு வாங்கியிருக்குன்ற தகவலையும் மேட்ச் பண்ணி ஒரு தகவல் தரப்போகிறாங்க இல்லையா? அந்த தகவல் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ஃபுல் பிக்சர் கிடைக்கும். ஆனால் இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இப்போதைக்கு இருக்குது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாலுமே இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து நாளைக்கு தேர்தலை அறிவிக்க போகிறாங்க அப்படின்ற அறிவிப்பு வெளியாயிருக்கு. அந்த தகவல் வெளியானதுனால இப்போ இதை வந்து ஒரு காரணமாக வச்சு மேல்முறையீடோ இல்லை ஏதாவது ஒன்று போக வாய்ப்பு உண்டு. அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்து இது வந்து தேர்தலுக்கு அப்புறம் தள்ளி போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப கடுமையாக அதே ஸ்டாண்டில் நின்று தேர்தலுக்கு முன்னாடியே இது வரணும், உடனடியாக கொடுங்க, 2 நாளில் கொடுங்க, இல்லை 3 நாளில் கொடுங்க அப்படின்னு காலக்கெடுவை ஃபிக்ஸ் பண்ணி உடனடியாக கொடுக்க வற்புறுத்தினாங்க அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி இது வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து வரும் நாட்களில் இது எப்படி பிளே அவுட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக அப்டேட் பண்ணுவோம். நன்றி.